ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, அது ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஃபைன். மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போதுமே நீங்கள் நெஃப்டி 50யோட சார்ட்டை எப்போதுமே அனலைசிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான நபர்களை எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே ரிசர்ச் எதில் பண்ணுவாங்க அப்படின்னா, நெஃப்டியை பார்த்து ரிசர்ச் பண்ணுவாங்க. இதில் வீக்லி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி ட்ரெண்ட் எதில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வீக்லி கேண்டலும் உங்களுக்கு என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா, அந்த வீக் மார்க்கெட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படிங்கிறத ஷோ பண்ணும். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ரெட்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே, அதாவது அந்த வீக்குள்ளே நீங்கள் புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ எப்போ செக் பண்ணும்போதும் ரெட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்குள்ளே செல்லர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனால் இது மார்க்கெட்டில் ஒரு பேஸ். ஆனால் அன்னைய மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். எதற்காக இதை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து பை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேர் மேலே ஏறும். தொடர்ந்து நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேர் கீழே இறங்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒரு கம்பெனி, ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, பிஸ்னஸை பொறுத்த மட்டும் எதுவுமே புரியாது, சரிங்களா? அனுபவம் இல்லை அப்படின்னா. கம்பெனியை பொறுத்த மட்டும் 3 மாதங்கிறது ப்ரொப்போசிஷன் பீரியட் மாதிரி. அங்கே நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க, நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சூழல் இருக்கும் கம்பெனியை பொறுத்த மட்டும். அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி ஒரு யூஎஸ்பி ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஒரு ஃபிலாசபி இருக்கோ, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேஸை கற்றுக்கக்கூடியதே என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே யார் வருவா, அதிகமாக பையர் வருவாங்களா இல்லை அதிகமாக செல்லர் வருவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா, நிறையா பையர் வந்தால் நீங்கள் பெஸ்ட்டான ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கும்போது மேஜராக அதுலேயும் பையர்ஸ் வருவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், பையராக நீங்களும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். அப்போது ஒரு மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு போயிட்டு நியூஸை ரீட் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? அதாவது மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு 8:30க்கெலாம் யார் ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் என்ன, செபி என்ன சொல்கிறாங்க, ரெப்போ ரேட் என்ன, ஜிடிபியை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்க, கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் அந்த நியூஸை ரீட் பண்ண உடனே, சரிங்களா, எஃப்ஐடியோட டேட்டாவை செக் பண்ணுங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே. அதாவது இன்றைக்கி உள்ள டேட்டா வச்சு நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணுவீங்க, சரிங்களா? இன்றைக்கி ஈவினிங் தான் அந்த டேட்டா வரும். ஸோ மேஜராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? அப்புறம் மார்னிங் ஒரு 9 o'clock என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணுங்கள். குளோபல் மார்க்கெட் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஷோ ஆகும், சரிங்களா? இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மேஜராக என்ன இருக்குது, க்ரீனாக தெரியுதான்னு பாருங்கள். இப்படி தெரிஞ்ச உடனேலாம் நம்ம என்ட்ரி போயிட முடியாது. கிஃப்ட் நெஃப்டியை கட்டாயமாக செக் பண்ணணும். ஏன்னா கிஃப்ட் நெஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஏன்னா நம்ம மார்க்கெட் நான் ஷோ பண்ணுற பாருங்கள், இது நெஃப்டி 50யோட சார்ட் 5 minutes போட்டிருக்கேன். அதே மாதிரி கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டும் 5 minutes போட்டிருக்கேன். இது ரெண்டையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதனுடைய சார்ட்டை பார்த்தீங்கன்னா மேஜராக சிமிலராக இருக்கும். ஸ்லைட்லி அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி நெஃப்டியும் அதே மூமெண்ட்டில் இருக்கும், சரிங்களா? இதனுடைய கிஃப்ட் நெஃப்டியை பொறுத்த மட்டும் டைமிங் கொஞ்சம் அங்கே டைமிங் வேறு மாதிரி இருக்கும், நமக்கு டைமிங் வேறு மாதிரி இருக்கும். அதனால் சார்ட் சின்னதாக தெரியும் நம்ம இதில். பட் ஸ்லைட்லி அப் ட்ரெண்டுங்க மாதிரியே ரெண்டுமே ஷோ ஆகிருக்கும், சரிங்களா? இது ரெண்டையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ ஒரு ட்ரேடர், ஒரு இன்ஸ்டியூஷன், இவங்க என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ்லேருந்து எஃப்ஐடிஐ இன்வெஸ்ட் பண்ணி கிஃப்ட் நெஃப்டி அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பை என்ட்ரிக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது குளோபலாக நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்து என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 9:10க்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட்டுக்கு மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை கம்பெனிஸ், அதாவது இது 9:10க்கே தெரிஞ்சிடும், நெஃப்டியில்
எத்தனை கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவில் இருக்குது, எத்தனை கம்பெனிஸ் வந்து டிக்ளைனில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நான் மார்னிங்கே குரூப்பில் மெசேஜ் போடச்சேன், டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதுதான் விஷயம். சிங்கப்பூர் மார்க்கெட் மார்னிங் நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருந்துச்சு. சரிங்களா, மேஜராக நான் ஒரு ரிசர்ச் வச்சுருக்கேன். ஸோ அது சாட்டர்டே சண்டே நான் அந்த ஹோம்ஒர்க் பண்ணச்சா எனக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன விஷயம் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது. அது எனக்கு ஷோ பண்ணிடும் மார்க்கெட்டெல்லாம் என்னென்ன ட்ரெண்டில் இருக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸாக ஒரு அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி மார்க்கெட்டை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதை பேஸில் தான் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னன்ன டேக்கு இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறதுனால நிறையா கம்பெனி இப்போ அட்வான்ஸில் இருக்குது. அதாவது எஃப்ஐஏ இன்வெஸ்ட் பண்ணி குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ் வந்து கிஃப்ட் நெஃப்டி அப் ட்ரெண்டு அட்வான்ஸில் ஒரு 35-40 கம்பெனி இருந்தாலும் சரிங்களா, இங்கே வந்து பர்சன்டேஜை செக் பண்ணணும். சரிங்களா, இதில் நிறையா கம்பெனிஸ் ஒரு 2-3% அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா ஒரு 5-6 கம்பெனியாச்சும் உங்களுக்கு ஷோ ஆகணும். ஒரு 10ல் ஒரு 5 to 4 கம்பெனிஸ். சரிங்களா, இதுக்கு 4, 5, 6, 7, 8 இது வரைக்கும் கூட அந்த ரேஷியோ இருக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ரேஷியோக்குள்ளே வரும்போது எல்லா மேஜர் கம்பெனிஸ் எல்லாம் 1% அதிகமாக இருக்குது பை சைடு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பை சைடு என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்குது. இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ என்னையை பொறுத்த மட்டும் நான் ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். சரிங்களா, மார்க்கெட் எப்படி போயிருந்தாலும் இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்கச்ச நமக்குன்னு ஒரு விதி இருக்கும். சரிங்களா, அதனால தான் நீங்கள் ட்ரேடில் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கும். அதை தேடி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ட்ரேடை பொறுத்த மட்டும் ரொம்ப ஈஸி, கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரியாக இருந்தால் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொலாப்ஸாக இருந்தால் அங்கே வெயிட் பண்ணி லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. எப்போதுமே ஒரு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 1 வீக் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் அதாவது மல்டிபிள் ஆக்ஷன் வந்துட்டு ட்ரேடில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களை ஃபெயிலியருக்கு எடுத்துகிட்டு போகும். எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பாய், see you.